தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. JCM ஸ்டாஃப் சைட் 10/1/2025 அன்று இந்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு கடிதத்தினை எழுதியிருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்தும் அதனுடைய உடனடி தீர்வு குறித்தும் அந்த கடிதத்திலே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, உடனடியாக 8வது ஊதிய குழு நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை ஏற்கனவே அரசாங்கத்தால் ஏற்கப்பட்டு 8வது ஊதிய குழு அமைப்பதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது JCM ஸ்டாஃப்ஸிடம் இந்த ஊதிய குழு பரிந்துரைக்கப்பட வேண்டிய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நிர்ணயம் செய்வதிலே உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். சமீப காலங்களிலே முதல் முறையாக JCM ஸ்டாஃப் சைடை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸிற்கு கருத்து கேட்பது இது சமீப நிகழ்ச்சியாகும். வரவேற்கின்றோம். இந்த நேரத்திலே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்பதிலே ஒவ்வொரு முறையும் இந்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்தை கணக்கிலே கொண்டு பரிந்துரைகள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் என்பது நிச்சயமாக இருக்கக்கூடாது. இந்திய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது, ஆகவே கொடுக்கின்ற சக்தி என்பது அல்ல, வாங்கக்கூடிய அல்லது செலவிடக்கூடிய சக்தியை அதிகரித்திட வேண்டும், அப்பொழுதுதான் பொருளாதாரம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை நெஞ்சில் நிறுத்தி இந்த பரிந்துரைகள் தாராளமாக மத்திய அரசு ஊழியருடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப அவர்களுடைய செலவினங்களுக்கு ஏற்ப வழங்கப்பட வேண்டும் என்பதை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸிலே வலியுறுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இது தவிர மற்ற என்னென்ன பிரச்சனைகள் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? 18 மாத DA அரியர்ஸ். நாம் மறந்து போனாலும் நம்மை மறக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக அதனை வழங்கிட வேண்டும் என்பதை முன்னெடுத்து செல்கிறது JCM ஸ்டாஃப் சைட். அது முடிந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். ஆக 18 மாத DA அரியர்ஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே JCM கூட்டத்திலே ஏற்றுக்கொண்ட 30,000 ரூபாய் பண்டிகை முன்பணம் என்பது மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. CGHS வசதிகளிலே ஏற்கனவே ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய அந்த பரிந்துரைகள் அவைகளை எல்லாம் பரிசீலித்து அவைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியர்களுடைய முக்கியமான பிரச்சனையான 65 வயது, 70 வயது, 75 ஆண்டுகள் வயது நிறைவடைந்தவர்களுக்கு கூடுதலாக ஒவ்வொரு முறையும் 5% பென்ஷன் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையாகும். இந்த கோரிக்கையும் இந்த கடிதத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் என்பது 1000 ரூபாய் என்பது 3000 ரூபாயாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக நிலுவையிலே இருக்கிறது. 2000 ரூபாய் தருவதாக கூட நடுவிலே அரசாங்கம் இணங்கி வந்தது, ஆனாலும் அது நிறைவேற்றப்படவில்லை. ஆக 3000 ரூபாய் ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவன்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ரெஸ்டோரேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் அமௌண்ட் என்பது 12 ஆண்டுகள் அது பிடிக்கப்பட்ட பின்னாலே முழுமையான ஓய்வூதிய தொகை தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய முதல் அடிமட்டம் வரை JCM கூட்டங்கள் சரியாக நடைபெறவில்லை, அவைகளை முறைப்படுத்திட வேண்டும், தொழிலாளர் நல்லுறவு பேணப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையாக ஸ்ட்ரென்தனிங் அண்ட் எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த JCM என்கின்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்தியாவிலே அதிக அளவிற்கு நியாயமாக நேர்மையாக வரி செலுத்தக்கூடியவர்கள் யார் என்றால் மத்திய அரசு ஊழியர்கள். அவர்கள் தப்பிப்பதற்கு எந்த விதமான வழிமுறைகளும் கிடையாது. இன்றைய இந்திய பொருளாதாரத்திலே அதிக அளவிற்கு வரி செலுத்தக்கூடிய இந்த சேலரைஸ்டு வர்க்கம், இந்த உழைக்கின்ற வர்க்கம் என்பது இன்கம் டாக்ஸிலே சலுகைகள் காட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களும் அத்தனை கோரிக்கைகளும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களை பொறுத்தளவிற்கு மிக நியாயமானவைகள். அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதிலே 2 விதமான கருத்துக்கள் யாருக்கும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கிறது. இந்த கடிதத்திலே இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட் பிரச்சனையும் கண்டிப்பாக சேர்க்கப்பட்டு இருக்க வேண்டும். அது எப்படியோ தவறுதலாக விடப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் நடைபெறக்கூடிய கூட்டத்திலே இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட் பற்றி விவாதிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட்டிற்கான அந்த ஆணையானது சரியாக வந்தால் 12 மாதங்கள் முடிந்தாலே கடைசி நாளிலே அவர்கள் ஓய்வு பெற்றாலும் அவர்களுக்கு கூடுதல் இன்க்ரிமெண்ட் வழங்கி அவர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் அனைத்தும் அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆணை வந்தாலே
தற்பொழுது பணிபுரியக்கூடிய ஊழியர்களிலே 10% மேலான ஊழியர்களுக்கு பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் 10 to 15% வரை ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கும் பலன் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான கோரிக்கை. இது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்திட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை ஜேசிஎம் தரப்பு ஊழியர் தரப்பின் சார்பாக அந்த தலைவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்து இந்த பகுதியை முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.